இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளியின் வாயிலாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நான் உங்கள் முன்னிலையிலே நம்பிக்கையின் ஒரு வார்த்தையை சொல்லுதல் என்ற தலைப்பின் கீழாக இந்த காணொளியின் வாயிலாக உங்கள் முன்னிலையே நான் இணைந்துள்ளேன். எங்களுடைய வாழ்நாட்களிலே எங்களுக்கு தெரியும், வார்த்தை என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. தேவன் இந்த பூமியை படைத்ததே தன்னுடைய வார்த்தையை கொண்டே என்று வேதத்தின் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த வார்த்தையானது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது ஒன்றாக காணப்படுகிறது. இந்த வார்த்தையே ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை எங்களுக்கு எடுத்து சொல்வதாக, எங்களை காட்டுவதாக காணப்படுகிறது. எனவே இன்றைய நாளிலும் தேவன் எங்களுக்கு என்ன கூறுகிறார் என்றால், எங்களுடைய வார்த்தையானது எவ்வளவு தூரம் நம்பிக்கை தரக்கூடியதாக, குறிப்பாக இன்னொருத்தருக்கு எவ்வாறு அது உபயோகம் உள்ளதாக காணப்படுகிறது என்பதை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரமாக தேவன் இன்றைய நாளிலே இந்த தருணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இதனை வேதத்தின் வழியாக நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் இவ்வாறு கூறுகிறது: மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதனாக நாங்கள் இந்த பூமியிலே வாழுகிற நேரத்தில் குடும்ப பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, பண பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்தான பல விடயங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியதாக காணப்படுகிறது. இவ்வாறான நேரங்களிலே நாங்கள் நம்மளை அறியாமலே பல கவலைக்கூடாக நாங்கள் கடக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த கவலையானது எங்களை சோர்வுக்குள்ளாக எங்களை வழிநடத்தி எங்களை காரியங்களை செய்யக்கூடாதபடியாக எங்களை அமைதிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. ஆனால் நல்ல வார்த்தையை நாங்கள் கேட்கிற நேரத்தில், உற்சாகமான நம்பிக்கையான வார்த்தைகளை நாங்கள் கேட்கிற நேரத்தில், அவ்வாறான சோர்ந்து போயிருக்கிற நேரமெல்லாம் அவ்வாறான வார்த்தைகள் எங்களை தேற்றுகிறதாக, எங்களை வழி நடத்துகிறதாக காணப்படுகிறது. இதனையே தேவன் இன்றைய நாளிலும் எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறார். இன்றைய நாட்களிலே நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் நாங்கள் தியானித்துக் கொண்டவர்களாக இருக்கிறோம். இன்றைய நாட்களிலே தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தேவன் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது, எங்களுடைய வார்த்தை எவ்வளவு தூரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக, உயிருள்ளதாக, பயனுள்ளதாக எவ்வளவு தூரம் அமைகிறது என்பதை தேவன் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஒருவர் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில், பிரச்சனையில் இருக்கிற நேரத்திலே, அவருக்கு நாங்கள் எங்களுடைய வார்த்தையின் வழியாக தேற்றுகிற நேரத்திலே, அவர் அந்த இடத்திலே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை புதிதாக தொடங்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எசாயா புத்தகத்திலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனம்: இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆமென். இந்த எசாயா புத்தகமானது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வரும் நாட்களிலே அவர் என்ன மாதிரியான எவ்வாறான ஊழியத்தை அவர் செய்வார் என்பதை குறித்து எசாயா தீர்க்கதரிசி அந்நாட்களிலே அவர் கூறியிருந்தார்.
எங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வருகிற நேரத்தில் மனிதனாகவே வந்தார். எனவே மனிதனாக இருந்தும் அநேகரை அவர் தன்னுடைய வார்த்தையினாலே தேற்றினவனாக, ஆறுதல் படுத்தினவராக காணப்பட்டார். இதற்கு காரணம் தேவன் அவருக்கு கொடுத்திருந்த ஞானம். அவ்வாறாக எங்களுக்கு எவ்வாறு இன்னொருவரை தேற்றுவது, ஆறுதல் படுத்துவது, இளைப்படைய செய்வதென்று நாங்கள் அறியாதவர்களாயிருப்போமாக இருந்தால், தேவனிடமே மண்டியிட்டு நாங்கள் கேட்கிற நேரத்தில் தேவன் எங்களுக்கு அந்த ஞானத்தை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எவ்வாறு இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் அவருடைய ஞானத்தை கொண்டு வழிநடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தாரோ, செய்தாரோ, அதே போல் இன்றைய நாட்களிலும் நாங்களும் தேவனுடைய சமூகத்துக்கு சென்று அவருடைய பாதத்திலே மண்டியிட்டு நாங்கள் அவரிடம் கேட்கிற நேரத்தில் நிச்சயமாக எங்களுடைய வார்த்தைகளை இன்னொருவருக்கு நம்பிக்கை ஊட்டும் வண்ணமாக, நம்பிக்கை கொடுக்கும் வண்ணமாக அவர் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அன்னை தெரேசா அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்: அன்பான வார்த்தைகள் சுருக்கமாகவும் எளிதாகவும் பேசப்படலாம், ஆனால் அவற்றின் எதிரொலி முடிவில்லாதது. எனவே நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் சிறிதாக இருந்தாலும் அதனுடைய எதிரொலி நாங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிதாக இருக்கும். எனவே எங்களுடைய வார்த்தைகளை ஒருவரை தேற்றுவதாக நாங்கள் மாற்றிக்கொள்ள நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கே நாங்கள் செல்லுவோம். இவ்வளவு நாளும் நாங்கள் எங்களுடைய வார்த்தையை கொண்டு ஒருவரை நாங்கள் தேற்றியிருக்கலாம், அல்லது ஒருவரை நாங்கள் தாழ்த்தி இருக்கலாம். ஆனால் இனிவரும் காலங்களில் தேவன் எங்களிடம் எதிர்பார்ப்பது அந்த வார்த்தையை கொண்டு ஒருவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை உண்டு பண்ணுவது. எனவே எங்களுடைய வார்த்தையை நாங்கள் நம்பிக்கை உள்ள வார்த்தைகளாக மாற்றிக்கொள்ள தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.